श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदाहृति श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। ஸ்ரீ ஊவே மன்னார்குடி கந்தாடை கோபாலார்ய மகாதேசிகன் அனுகிரகித்த அருளி செய்த ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதி என்ற காவிய கிரந்தத்தில் 448 ஸ்லோகங்கள் வரை இதுவரை அனுபவித்துள்ளோம். நேற்றைய தினம் சுவாமி தேசிகனுடைய சொப்னத்தில் எம்பெருமானார் ஸ்ரீ பகவத் ராமானுஜர் தோன்றி சுவாமி உடனே அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி யதிராஜர் அவரை அனுகிரகித்தார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்பொழுது இந்த விஷயம் யதிராஜர் அனுகிரகித்தது ஸ்வப்னத்தில் திருக்குடந்தை தேசிகன் அருளி செய்த ஸ்ரீ தேசிக சகஸ்ரநாமம், வேதாந்த தேசிக திவ்ய சகஸ்ரநாமம், அதுலேயும் 170வது நாமத்தில் ஸ்வப்ன பாஷ்ய கிருதாஜ்ஞப்த வேதச்சூடா பிரவர்த்தனः, ஸ்வப்ன பாஷ்ய கிருதாஜ்ஞப்த வேதச்சூடா பிரவர்த்தனகான்னு வந்திருக்கு. ஸ்வப்னத்தில் ஸ்ரீ பாஷ்யக்காரர் வேதாந்த பிரவர்த்தனம் செய்யுமாறு நியமிக்கப்பெற்றவர் வேதாந்த தேசிகன். வேதாந்த பிரவர்த்தனம் நன்கு செய்வீர், பிரவச்சனம் செய்தும் பல கிரந்தங்கள் செய்தும் நம் சித்தாந்தத்தை பின்புள்ளாரும் தெளியும்படி நிலைநிறுத்துவீர் என்று கட்டளையிட்டாராம். இப்படி ஸ்ரீ தேசிகன் மூலமாக ஸ்ரீ வைஷ்ணவ சத் சம்பிரதாயத்தை பரவச் செய்து எம்பெருமானாரும் உகந்தார். பிற மதத்தினிடமிருந்து நம் மதத்தை ரட்சிப்பது அந்த காலத்திற்கு தேவையாயிருந்தது, இப்போவும் தேவையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுவாமியின் சததூஷணி, பரமத பங்கம் முதலியவற்றில் பரமதங்களை நிரசித்தார். தத்துவமுக்த கலாபம், நியாய சித்தாஞ்சனம் முதலியவற்றால் நம் மதத்தை நன்கு ஸ்தாபனம் செய்தார். இப்போ அடுத்த ஸ்லோகம் 449. இதி சதுயதி பத்யுக்திம் ஸ்ருத்வா சுப்திம் விகாயதம் ஸ்துத்வா ஸ்ரீ பாஷ்யகார ரூபாதிகரண சாராவளீம் சக்ரே. இதி சதுயதி பத்யுக்திம் ஸ்ருத்வா சுப்திம் விகாயதம் ஸ்துத்வா ஸ்ரீ பாஷ்யகார ரூபாதிகரண சாராவளீம் சக்ரே. இவ்வாறாக எம்பெருமான் ஸ்வப்னத்தில் நியமித்ததை எண்ணி ஆச்சரியத்துடன் கேட்டு மகிழ்ந்த சுவாமி தேசிகன் ஸ்ரீ பாஷ்யக்காரர் சன்னதிக்கு எழுந்தருளி மங்களாசாசனம் செய்து பரவசராயிருந்தார். ஸ்ரீ பாஷ்யக்காரர் அருளி செய்த ஸ்ரீ பாஷ்யத்தின் தாத்பரிய ரத்னத்தை, தாத்பரிய அர்த்தத்தை ஸ்ரீபாஷ்யம், ஸ்ரீ பாஷ்யக்காரர் அருளி செய்த ஸ்ரீபாஷ்யம் பிரம்மசூத்திரத்துக்கு, வியாசர் அருளிய பிரம்மசூத்திரத்திற்கு அவருடைய சிஷ்யர் போதாயனர் என்றவர் போதாயன விருத்தி அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய வியாக்கியானமே அருளி செய்தார். அந்த போதாயன விருத்தியை காஷ்மீரத்தில் போய் சாரதா பீடத்தில் அதை எடுத்து அவரும் கூறத்தாழ்வானும் அதை நோக்கி அதை படித்து அதையே ஸ்ரீபாஷ்யமாக அருளி செய்தார். அந்த ஸ்ரீபாஷ்யத்தின் தாத்பரிய அர்த்தத்தை வேதாந்த தேசிகன் அதிகரண சாராவளி என்னும் ஸ்தோத்திர கிரந்தத்தின் மூலம் அருளி செய்தார். இப்படி உடையவரின் ஆச்சரியமான ஸ்ரீபாஷ்யத்தை அதிகரண சாராவளி என்னும் ஸ்தோத்திர கிரந்தத்தை சுருக்கமாக அருளி செய்தார். அந்யாத்ருங்னை புண்ணியம் திருஷ்ட்வா ஸ்ரீரங்கநாதோத வேதாந்தாச்சார்ய இதி பிரதிதாமாக்கியதாஸ்தஸ்மை. அந்யாத்ருங்னை புண்ணியம் திருஷ்ட்வா ஸ்ரீரங்கநாதோ அத வேதாந்தாச்சார்ய இதி
பிரதிதாமாக்கியாமதா தஸ்மை. சுவாமி தேசிகனின் அனிதர சாதாரணமான நிபுணத்துவை, அசாதாரணமான ஆச்சரியமான நிபுணம், புத்தி சாத்துரியம், அதை அதிகரண சாராவளி முதலான கிரந்தங்கள் மூலம் இந்த கிரந்தங்கள் மூலம் கண்டறிந்த ஸ்ரீ ரங்கநாதன் அவருக்கு வேதாந்தாச்சாரியன் என்ற விருதை வழங்கி கௌரவித்தார். அவர் வேதாந்தாச்சாரியன் என்று ரங்கநாதனே அவர் விருதத்தை கொடுத்தார். அதுதான் திவ்ய சகஸ்ரநாமத்திலையும் ஸ்ரீரங்கநாத தத்தஸ்ரீ வேதாந்தாச்சாரிய நாமகான 174வது நாமத்தில் தெரிவிக்கிறது. வேதாந்த திவ்ய சகஸ்ரநாமத்தில் திருக்குடந்தை தேசிகன் அருளி செய்தது. ஸ்ரீரங்கநாதனால் கொடுக்கப்பட்ட வேதாந்தாச்சாரியன் என்னும் திருநாமத்தை உடையவர். வேதாந்தாச்சாரியன் என்ற விருதை ரங்கநாதன் வழங்கி கௌரவித்தார். ஸ்ரீரங்கத்தில் பரமத நிரசனம் செய்து நம் சித்தாந்தத்தை நன்கு ஸ்தாபனம் செய்து பிற்காலத்திலும் அத்வைத மதம் நம் சித்தாந்தத்துக்கு எதிராக தலையெடுக்க முடியாதபடி சததூஷணியையும் ஸ்ரீபாஷ்யத்திற்கு அதிகரண சாராவளியும் மற்றும் நிறைய ஸ்தோத்திர கிரந்தங்களையும் அருளி செய்த அந்த சந்தோஷத்தால் ரங்கநாதன் வேதாந்தாச்சாரியர் என்ற திருநாமத்தை சாதித்தருளினார். அதிக பட்டங்களும் விருதுகளும் பெற்ற சிரேஷ்ட புருஷர்கள் தம்மைப் போலவே ஒரு இளைஞன் உதித்து வளர்ந்து வந்தால் தம் விருதத்தையே அவனுக்கும் கொடுத்து திருப்தி அடைவர் மகான்கள், சான்றோர்கள். அதுபோல ஸ்ரீ ரங்கநாதன் தான் வேதாந்தாச்சாரியர். அவன்தான் பிரதம ஆச்சாரியர். அவன்தான் வேதாந்தத்திற்கே ஆச்சாரியன். அது பகவானுக்கே உள்ள ஒரு தனிப்பட்ட திருநாமம். பிரம்மா முதல் எல்லாருக்கும் ஆச்சாரியன் அவன்தான். அவனுடைய திருநாமத்தையே சுவாமியினுடைய சித்தாந்த ஸ்தாபனத்தால் தன் மனோரதம் நன்கு நடப்பதை எண்ணி சந்தோஷ மிகுதியால் தன் விருதத்தையே தந்துவிட்டான். ஸ்வகபிதி ஹரிதத்தம் என்றார் சுவாமி. இதை இயற்பெயர் ஸ்ரீ வெங்கடநாதனா என்றிருந்தாலும் இன்றைக்கி வேதாந்தாச்சாரியன் வேதாந்த தேசிகன் என்று ரங்கநாதன் முகந்தளித்த திருநாமம்தான் அவருடைய திருநாமமாகவே ஆயிற்று பிரசித்தமாக. அதுக்கு அடுத்தது சுவாமி 451வது ஸ்லோகத்தில் ஆச்சஷ்ட சர்வதந்திர ஸ்வதந்திர இதி ரங்கநாயிகாயேனம் இத்யாக்கியாபியாம் பிரதிதோ பகுபிஷிஷ்யைர்வ்யலாலாசீத். ஆச்சஷ்ட சர்வதந்திர ஸ்வதந்திர இதி ரங்கநாயிகாயேனம் இத்யாக்கியாபியாம் பிரதிதோ பகுபிகி சிஷ்யைர்வ்யலாலாசீத். ஸ்ரீ ரங்கநாச்சியார் ரங்கநாதன் வேதாந்தாச்சாரியன்னு பட்டம் கொடுத்ததும் ஸ்ரீ ரங்கநாச்சியாரும் சுவாமியின் மேதாவிலாசத்தை கண்டு பூரித்து போய் அவருக்கு சர்வதந்திர ஸ்வதந்திரர் என்ற பட்டத்தை அளித்து பகுமானம் செய்தார். இதை கண்ட சிஷ்யர்கள் எல்லாரும் ஆனந்தத்தில் கொண்டாடினர் சுவாமியை. அதுவும் 175வது திருநாமமாக வித்யாரண்யர் என்பவர் அத்வைத மதத்திலும் அக்ஷோபியர் என்பவர் துவைத்த மதத்திலும் கரை கண்ட ஞானிகள். இந்த வித்யாரண்யாக்ஷோபியௌ வாதி பிரதிவாதினௌ யதினௌ ஸ்ருத்யந்தே தத்வாத பிரதிவாதத்யௌ தனௌ ச லேகௌ துவௌ. வித்யாபுரத்திலிருந்து வந்த 2 சன்னியாசிகளில் வித்யாரண்யர் அத்வைத்த மதம், அக்ஷோபியர் துவைத்த மதத்திலும் கரை கண்ட ஞானிகள். அவர்கள் வேதாந்தத்தில் உள்ள வாக்கியங்களுக்கு வாத பிரதிவாத ரூபமாய் முறையே 2 கிரந்தங்கள் செய்திருந்தனர். 451வது ஸ்லோகத்தில் ரங்கநாயகி விருது கொடுப்பதை பற்றி தெரிவித்தார். சர்வதந்திர ஸ்வதந்திரர் அப்படின்னு ஸ்ரீ ரங்கநாச்சியாரும் சுவாமியின் மேதாவிலாசத்தை கண்டு பகுமானம் செய்தார்னு பார்த்தோம். அடுத்தது 452வது ஸ்லோகம். யதிபதி சாசன வசுதாதித யசசா அத வெங்கடேஷேன தத் ஸ்மிருத்யனுவிருத்யை கில பக்தியா யதிராஜ சப்ததிச்சக்ரே. ஆச்சரியமான ரைமிங்காக சுவாமி அந்த அலங்காரத்துடன் எதுகை மோனையுடன் ரொம்ப அழகாக ஸ்லோகம் அருளி செய்திருக்கிறார்.
யதிபதி சாசன வசதாசாதித யசசா அத வெங்கடேஷேன தத் ஸ்மிருத்யனுவிருத்தியை கில பக்தியா யதிராஜ சப்ததிச்சக்ரே. எம்பெருமானார் சொப்னத்தில் ஆக்ஞையிட்டதை சிரமேற்கொண்டு வாதிகளை வென்ற சுவாமி தேசிகன் அதை யதிராஜரிடம் அதீத பக்தி கொண்டவராய் யதிராஜ சப்ததி என்ற ஸ்தோத்திர கிரந்தத்தை சமர்ப்பித்தார் என்பதே இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். அதாவது இது 171வது நாமமாக தேசிக சகஸ்ரநாமம் திருக்குடந்தை தேசிகன் அருளி செய்ததில் யதீந்திர சப்தத்யாக்கியோபசார ஸ்ருத்யந்த தீபகிருத் என்ற அனுபவிக்கிறார் திருக்குடந்தை தேசிகன் சுவாமி. எம்பெருமானார் ஸ்வப்னத்தில் நியமித்ததை எண்ணி ஆச்சரியத்துடன் அபரிமித ஆனந்தத்துடன் ஸ்ரீ பாஷ்யகார சந்நிதிக்கு எழுந்தருளி மங்களாசாசனம் செய்து பரவசராயிருந்தார். அன்றைக்கு உடையவரின் சித்திரை திருநாளும் கூட. சித்திரை திருவாதிர நட்சத்திரம் உடையவருடைய திருநட்சத்திரம் வருது நாளைக்கு. அதே மனத்தில் கொண்டு எம்பெருமானார் விஷயமாக யதிராஜ சப்ததி எனும் ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். இந்த ஸ்தோத்திரம் உபனிஷதாம் உபசார தீபிகேயம் என்கிறார் சுவாமி. அவரே சொல்கிறார், யதிராஜ சப்ததி என்னும் உபனிஷத்களின் உபசார தீபமாகிய ஸ்தோத்திரம். உபனிஷதாம் உபசார தீபிகேயம்னு சுவாமியே வேதாந்த தேசிகனே அருள்கிறார். அதனுடைய தாத்பரியம் என்னென்னா, பிற மதத்தினர் உபனிஷத்களுக்கு தவறான அர்த்தத்தை கற்பித்தனர், அவற்றை தவறான வழியில் அழைத்து செல்ல முற்பட்டனர். காட்டிய வேதம் களிப்புற்றது. ராமானுஜர் அவதாரத்துக்கு அப்புறம் எம்பெருமானார் உபனிஷத்களில் மறைந்திருக்கும் உண்மை பொருளை விளக்கி உபனிஷத்துக்களை நல்வழியில் நடத்தி சென்றார். பகுமதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாம் து நிஜாட்சரையின்னு ஸ்ரீபாஷ்யத்தில் சொன்னபடி வீதியில் பெருமாள் எழுந்தருளும் போது உபச்சாரத்துக்காக தீபம் பிடித்து செல்வார்கள். அதே போல் உபனிஷத்துக்கள் நல்ல வழியில் நடத்தப்பட சரியாக அர்த்தம் செய்யப்படுவதற்காக காட்டும் அந்த உபச்சார தீபம் யதிராஜ சப்ததி என்னும் ஸ்தோத்திரம்னு இங்கே சுவாமி தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். இந்த தீபத்தை கொண்டு உபனிஷத்துக்களின் உண்மை பொருளை அறியலாம். அவ்வளவு ஆச்சரியமான ஸ்ரீசூக்தி அந்த யதிராஜ சப்ததி. அஸ்மத் ஆச்சாரியன் ஸ்ரீமத் பரவாக்கோட்டை பெரிய ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் இந்த யதிராஜ சப்ததிக்கு ரொம்ப அழகான தெளிவுரையாக ரொம்ப ஆச்சரியமாக அதை அருளி செய்திருக்கிறார் 30 வருஷத்துக்கு முன்னாடி. அதை பிராகிருதம் ஸ்ரீமத் ஆண்டவன் பரவாக்கோட்டை சின்ன ஆண்டவன் ஆக்ஞைப்படி அடியேன் நாளைக்கு திருநட்சத்திரத்திலேருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்லோகத்தை அனுபவிக்க வேண்டும். யதாசக்தி யதாமதி அடியேன் அதை ஆச்சாரிய ஆக்ஞையா அதை அனுகிரகிக்கணும். சுவாமி அனுகிரகத்துடன் ஆச்சாரியன் அனுகிரகத்துடன் அதை நாம் சந்தோஷிக்கலாம். சுவாமியுடைய தெளிவுரையை கண்டு அந்த யதிராஜ சப்ததி எனும் ஸ்தோத்திரம். அடுத்த ஸ்லோகத்தின் 453வது ஸ்லோகத்தில் சக்ரே ஸ்ரீ பூ நீலா ஸ்தோத்ராணி தசாவதார வினுதிம் ச சவ்யாக்கிய தத்வமுக்தா கலாப முக்கியாம்ச்ச விம்சதிம் கிரந்தான். சக்ரே ஸ்ரீ பூ நீலா ஸ்தோத்ராணி தசாவதார வினுதிம் ச சவ்யாக்கிய தத்வமுக்தா கலாப முக்கியாம்ச்ச விம்சதிம் கிரந்தான். ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருந்த காலத்தில் சுவாமி தேசிகன் ரங்கநாயகி விஷயமாக ஸ்ரீஸ்துதி, பூமாதேவி தாயார் விஷயமாக பூஸ்துதி, நீலாதேவி பற்றி நீலாஸ்துதி, கோதாஸ்துதி, தசாவதார ஸ்தோத்திரம் போன்ற ஸ்தோத்திர கிரந்தங்களையும் தத்துவமுக்த கலாபம் போன்ற சித்தாந்த விஷயமாகவும் 20க்கும் மேற்பட்ட கிரந்தங்களை சாதித்தாரங்க. பக்தி பிரகர்ஷ விகித ஸ்ரீ பூ கோதாஸ்துதி பிரியகான 172வது திருநாமம் சகஸ்ரநாமத்தில் தேசிக சகஸ்ரநாமம். ஸ்ரீதேவி விஷயமாக ஸ்ரீஸ்துதி அருளினார். பூதேவி விஷயமாக பூஸ்துதி, ஸ்ரீ ஆண்டாளை பற்றி கோதாஸ்துதி. பக்தியின் மேலிட்டால் செய்யப்பட்ட ஸ்தோத்திரங்கள் இவை. சுவாமியே ஸ்ரீஸ்துதியில் உபசித குரு பக்தே உத்திதம் அப்படிங்கிறார். வளர்ந்த அதிக பக்தியுடைய தேசிகனிடமிருந்து தோன்றியது என்கிறார்.
பூஸ்துதியில் விரச்சிதமிதம் வெங்கடேசேன பக்தியான, வெங்கடேசம் என்னும் தேசிகனால் பக்தியுடன் செய்யப்பட்ட ஸ்தோத்திரம். கோதாஸ்துதியில் இதி விகசித பக்தே உத்திதாம் என்கிறார். மலர்ந்த பக்தியுடைய தேசிகனிடமிருந்து தோன்றியது. அதிக பக்தி உள்ளமையை சுவாமியே சுட்டி காட்டி இருப்பதால் இங்கும் விசேஷமாக குறிப்பிடப்பட்டது ஸ்ரீ திருக்குடந்தை தேசிகனார். அடுத்த 454வது ஸ்லோகத்தில் பூகோளம் சவ்யாக்கியம் தஸ்மின் கிருத்வா அகிலேப்ய உபதிஷதி வித்யாபுரபூபசபாத் காச்சன பத்ரி சமாயாதா. பூகோளம் சவ்யாக்கியம் தஸ்மின் கிருத்வா அகிலேப்ய உபதிஷதி வித்யாபுரபூபசபாத் காச்சன பத்ரி சமாயாதா. பிறகு சுவாமி தேசிகனின் பூகோள நிர்ணயம் என்ற கிரந்தத்தில் இந்த பூலோகத்தின் பரப்பையும் விஸ்தீர்ணத்தையும் கோளத்தையும் நிர்ணயித்து ஒரு கிரந்தத்தை அருளி செய்தார் சுவாமி. அதை எல்லாருக்கும் உபதேசித்தார். அந்த சமயத்தில் வித்யாபுரம் என்ற தேசத்தின் அரச சபையிலிருந்து அவருக்கு ஒரு ஓலைச்சுவடி வந்தது. அதை பற்றி 455வது ஸ்லோகத்தில் அடுத்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். என்ன அந்த ஓலைச்சுவடி சொன்னது? வித்யாரண்யாக்ஷோப்யௌ வாதி பிரதிவாதினௌ யதினௌ ஸ்ருத்யந்தே தத்வாத பிரதிவாதத்யௌதனௌ ச லேகௌ த்வௌ. வித்யாரண்யாக்ஷோப்யௌ வாதி பிரதிவாதினௌ யதினௌ ஸ்ருத்யந்தே தத்வாத பிரதிவாதத்யௌதனௌ ச லேகௌ தனௌ. வித்யாபுரத்தில் 2 சன்னியாசிகள் இருந்தனர். அவர்கள் முறையே வித்யாரண்யர் என்றும் அக்ஷோபியர் என்றும் திருநாமங்கள். வித்யாரண்யர் என்பவர் அத்வைத மதத்தை சேர்ந்த சந்நியாசி. அக்ஷோபியர் என்பவர் துவைத மதத்தை சேர்ந்தவர். 2 பேரும் கரை கண்ட ஞானிகள், பெரிய ஞானிகள் அந்த அவளுடைய சம்பிரதாயத்தில், சித்தாந்தத்தில். அவர்கள் வேதாந்தத்தில் உள்ள வாக்கியங்களுக்கு வாத பிரதிவாத ரூபமாய் முறையே 2 கிரந்தங்கள் செய்திருந்தனர். அதை பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கப் போகிறோம். பிரேக்ஷ்யேதே நிர்ணீத்யை தத்ர பவந்தோ வகந்து மாத்ய சத்யம் இதி பத்ரீமனுவாச்யத்வே அபி வேதாந்த பத்ரிகே திருஷ்ட்வா. பிரேக்ஷ்யேதே நிர்ணீத்யை தத்ர பவந்தோ வகந்து மாத்யஸ்த்யம் இதி பத்ரீமனுவாச்யத்வே அபி வேதாந்த பத்ரிகே திருஷ்ட்வா. அவர்கள் இருவரும் தத்தம் மதத்தை ஸ்தாபிக்க வாதப்போரில் மூள எண்ணியிருந்த போது அவர்கள் இருவருமே சுவாமி தேசிகனை தங்கள் வாதப்போரில் மத்தியஸ்தம் செய்வதற்கு எழுந்தருள வேண்டும் என்று ஓலையை எழுதி அனுப்பியிருந்தார். சுவாமி தேசிகன் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த 2 மதஸ்தர்களும் அவர்களுடைய வாதப்போருக்கு மத்தியஸ்தம் செய்ய வேதாந்த தேசிகனை அழைத்தார்கள். அதிலிருந்து தெரிகிறது அவர் எல்லா மத தத்துவங்களிலும் கரை தேர்ந்தவர், பட்சபாதம் இல்லாத நல்ல நடுவராக தீர்ப்பு வழங்குவார் என்று ஸ்பஷ்டமாக தெரிகிறது. 456 ஏ அசினா தத்வமசினா பரஜீவ பிரபேதினா வித்யாரண்ய மகாரண்யம் அக்ஷோபியமுனிரச்சினத். அசினா தத்வமசினா பரஜீவ பிரபேதினா வித்யாரண்ய மகாரண்யம் அக்ஷோபியமுனிரச்சினத். அக்ஷோபியர் தத்வமசி போன்ற வேதாந்தங்களில் உள்ள மகா வாக்கியத்தை கொண்டு வித்யாரண்யரை வாதப்போரில் வென்றார். அதுவும் தத்துவமசிங்கிறது அத்வைதிகளுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு நினச்சின்னு இருக்கு. அந்த தத்துவமசி போன்ற வேதாந்தங்களில் உள்ள மகா வாக்கியத்தை கொண்டு அக்ஷோபியர் துவைத சந்நியாசி, வித்யாரண்யரை அத்வைத சந்நியாசியை வாதப்போரில் வென்றார். 457 பால்ய ஸ்நேகாத்ய புரஸ்காரான் நிஷ்பக்ஷபாத சன் இதி ராஜசபாம் பிரதிபத்திரம் தேசிகோ வியலிகத். பால்ய ஸ்நேகாத்ய புரஸ்காரான் நிஷ்பக்ஷபாத சன் இதி ராஜசபாம் பிரதிபத்திரம் தேசிகோ வியலிகத். சுவாமி தேசிகன் இவ்விரண்டு பட்சங்களையும், துவைத்த பட்சத்தையும் அத்வைத்த பட்சத்தையும் அவர்களுடைய வாதத்தை நன்றாக கேட்டு கட்டாட்சித்து வித்யாரண்யர் பால்யத்தில் இளமை பருவத்தில்
அவருக்கு நண்பராக சிநேகிதராக இருந்த போதிலும் எந்த விதமான பட்சபாதம் இல்லாமல் இம்பார்ஷியலி பாகுபாடு இல்லாமல் தமது தீர்ப்பை ஒரு ஓலைச்சுவடியின் மூலம் அனுப்பினார். வித்யாரண்யோ அமரிஷாத் புருஷமுகேனா பபாஷதம் சததூஷணீம் த்வமத்ய பிரேக்ஷய கண்டிஷ்யதே நிமிஷாத். வித்யாரண்யோ அமரிஷாத் புருஷமுகேன பபாஷதம் சததூஷணீம் த்வமத்ய பிரேக்ஷ கண்டிஷ்யதே நிமிஷாத். அக்ஷோபியரிடம் தோல்வியுற்ற வித்யாரண்யர் உடனே சுவாமி தேசிகனுக்கு ஒரு தூதுவனை அனுப்பினார். அதில் சுவாமி தேசிகனிடம் அவர் சாதித்த சததூஷணி என்ற கிரந்தத்தை தந்தருளுமாறும் அதை கொண்டு தான் அக்ஷோபியரை வாதத்தில் வெல்ல முடியும் என்று எழுதியிருந்தார். மேலும் என்ன நடக்கிறது நாளை அனுபவிப்போம். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.